ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் பிரியா வினோத். இது வந்து என் பாப்பாவோட ஸ்கூலில் ஆனுவல் டே வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது இன்ட்ரடக்ஷனே வந்து நான் ஸ்கூலில் தான் கொடுத்துட்ருக்கேன். வீட்டில் கொடுக்க டைமே கிடையாது. இது வந்து நான் ஓன் வாய்ஸ் வச்சு இதுன்ட்ருக்கேன். அவசரமாக கிளம்பி வந்தேன். பாப்பா வருஷம் ஒரு பாட்டுக்கு ஒன்று தான் ஆடும். இந்த வருஷம் வந்து நான் 2 பாட்டுக்கு ஜாயின் பண்ண சொல்லிட்டேன். 3rd ஸ்டாண்டர்ட் அவங்க ஸ்கூலில் வந்து 5th ஸ்டாண்டர்ட் யூகேஜி, எல்கேஜி, அப்புறம் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருக்குது. அதனால் வந்து நான் சரி இப்போ இன்னும் ஒரு 2 வருஷம் தான் ஸ்கூலில் படிக்கும் அப்படின்ட்டுக்காக நான் 2 பாட்டுக்கு சேர்த்து விட்ருங்க அப்படின்ட்டு சேர்த்து விட்டு வச்சிட்டேன். அப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவசரமாக கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அப்போ ஒரு டான்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ் போட்டு அது ஒரு டான்ஸு. பாப்பாவோட டான்ஸ் மட்டும் நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த தடவை வந்து கொஞ்சம் நேரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப இருட்டு கட்டிடுச்சுன்னா தூங்கிடுதுங்களா, எல்லாம் சின்ன குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் இன்னைக்கு நேரமாக பண்ணிட்டாங்க. இந்த தடவை 5 மணி 5:30 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து அழகாக குட்டியாக தாமரை இதெல்லாம் இந்த யூகேஜி, ப்ரீகேஜி, எல்கேஜி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த தாமரை வச்சு விளையாடுறது, இந்த பட்டர்ஃப்ளைன் வச்சு விளையாடுறது, இது வந்து எல்லா மதம் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இதெல்லாம் சேர்ந்து இது வந்து சரஸ்வதி, பரதநாட்டியம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக விளையாண்டாங்க குழந்தைங்க. பாருங்க, இந்த பரதநாட்டியம்லாம் ஆடுறத பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக, அப்போல்லாம் எனக்கு பரதநாட்டியம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் எங்கே போய் சேர்ந்து எந்த கிளாஸில் போய் எப்படி சேர்றது அப்படிங்கிறது எங்கள் ஊர் சைடெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பரதநாட்டியம் வந்து எங்கள் ஊரில் வந்து கிளாஸு டெவலப்பெல்லாம் பண்ணி வச்சிட்ருக்காங்க. இப்போ ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு அவ்வளோ பாட்டுக்கு சூப்பராக ஆடுதுங்க. பார்க்குறக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஒவ்வொன்றா இந்த குழந்தைங்கள்லாம் வந்து டான்ஸ் ஒவ்வொருத்தரும் இப்போ லைனாக வந்து ஆடுறது வந்து ஹிந்தி பாட்டு மாதிரி, அப்புறம் காமெடி மாதிரி என்னென்னமோ சொல்லி இது பண்ணாங்க. நான் இப்போ வந்து மியூசிக் போட்டு சாங்கில் தானே காப்பிரைட் வந்துடுது. அதனால தான் நான் இப்போ வந்து ஓன் வாய்ஸாக கொடுத்துட்ருக்கேன். ஏற்கனவே நான் ஒரு சேனல் வச்சு காப்பிரைட் வந்துருச்சு, அதனால் ப்ராப்ளம் ஆகி இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து வந்து நீங்களும் ஓப்பன் பண்ணி இது பண்ணுறீங்கன்னா நல்லா தெரிஞ்சு யூடியூப் பற்றி நினைக்கிங்க. அதிகமாக ஓன் வாய்ஸ் கொடுங்க, ஏன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ நீங்கள் வந்து மானிட்டேஷனே பண்ணுறப்ப எந்த ப்ராப்ளம் வராமல் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் எலிஜிபிள் ஆகிரும். இப்போ நான் பண்ண மிஸ்டேக் வந்து என்னென்னா, மியூசிக் கொஞ்சம் இடையில போட்டு மானிட்டேஷன் அப்போ எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துடுச்சு. இப்போ அதனால தான் நான் அதிலருந்து இப்போ வரைக்கும் நான் மறுபடியும் புதுசாக ஓப்பன் பண்ணி வாய்ஸாகவே நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னா ஒவ்வொருத்தரும் வந்து நிறைய டான்ஸை பரதநாட்டியம் அது இதுன்னு ஆடிகிட்டு இருந்துட்டு, அப்புறம் தேசியம் இது வச்சு ஃப்ளாக் வச்சு டான்ஸ் ஆடிகிட்டு இருந்தாங்க, நம்ம மதத்தை பற்றி பேசிக்கிட்டு. அப்புறம் இது வந்து குட்டீஸுங்க 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்டு இந்த மாதிரி இவங்கெல்லாம் இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஆடுறது பாட்டுன்னா இந்த தடவை செம்மையாக இருந்ததுங்க. அவ்வளோ சூப்பராக பாட்டு செலெக்ஷன் பண்ணி இது டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டான்ஸ் வந்து டான்ஸ் மாஸ்டர் இவங்க ஸ்கூலில் யாரும் இல்லை. இவங்க ஸ்கூலில் வந்து மிஸ்ஸுங்க தான் டான்ஸு சொல்லி தந்துடுவாங்க. ஒவ்வொருத்தராக வேணால் ட்ரெஸ்ஸு வந்து இதெல்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைனில் தான் நாங்கள் போட்டு ட்ரெஸ் எடுத்திருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையாலுமே சொல்கிறேன், பார்க்க க்யூட்டாக நல்லா தான் இருந்தது. நான் ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரெஸ் இது வந்து போடுறேன், அதை ஒரு டைம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது வந்து 2nd ஸ்டாண்டர்ட் வந்து காமெடி அந்த குழந்தைங்களாம் 5 பேர் ஆடுறது வந்து காமெடி வச்சு ஆடிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்கள வந்து நிறைய பாட்டு கட் சாங்கு தான் அதிகமாக எடுத்தாங்க. அதனால் வந்து எனக்கு கட் சாங் இப்போ இதில் போட்டனாலுமே எனக்கு காப்பிரைட் வந்துருந்தது. இந்த டான்ஸை பார்த்தோன்னே நீங்களே இந்த ஸ்டெப்பை பார்த்தோன்னே நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க, இந்த டான்ஸ் பாட்டு அப்படின்னு. ஓகே, எல்லாம் சூப்பராக ஆடினாங்க. இந்த மிஸ்ஸுங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்த நல்லா சூப்பராக சொல்லிக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு எஃபெக்ட் போட்டு அவ்வளோ அவங்களுக்கு புரிய வச்சு, ஒவ்வொரு குழந்தையும் இந்த ஸ்டெப் போட்டு புரிய வச்சு ஆடி அவங்க ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸை காட்டி எல்லாருமே சேமாக ஒரே மாதிரி ஆடி இது பண்ணாக்கா அந்த மிஸ்ஸுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க.
அப்புறம் கீழே இந்த பொண்ணுங்களெல்லாம் எல்கேஜி யூகேஜி தான். அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. இந்த சன்னு வந்து அது என் பையன். அவனை வந்து கிள்ளி வச்சுட்டு வாடா நீயும் வந்து ஆடுறா, நீயும் வந்து ஆடுடா அப்படின்னு சொல்லிட்டான். தம்பி என் பையன் வந்து கூச்சப்பட்டு ஆடவே மாட்டேன். இந்த வருஷம் அவன் ஆனுவல் டே எழுதி சேரல. பாப்பாவை மட்டும் சேர்த்து விட்டாச்சு. அப்புறம் எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு அந்த பாப்பா தான் வந்து இந்த சேவல் பாட்டுக்கு என்னமோ ஒரு பாட்டுக்கு ஆடி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதெல்லாம் இவங்க கிளாஸ்மேட்டு கூப்பிட்டேன். அப்புறம் சூப்பராக போய் எல்லாம் இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா